வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போற படம் தனுஷ், பிரகாஷ் ராஜ், நித்யா மேனன், பாரதி ராஜா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிற மித்ரன் ஜவஹர் டைரக்ட் பண்ணியிருக்கிற திருச்சிற்றம்பலம். ஆண், பெண் நட்பு. அதாவது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இது ரொம்ப சகஜமான ஒரு உறவாக இருந்தாலும், நம்ம படங்கள் பெருசாக இந்த உறவ பத்தி பெருசா பேசினதாக நான் பார்க்கல. விரல் விட்டு எண்ணலாம்னு நெனைக்கிறேன் அந்த மாரி படங்கள. அந்த வரிசையில திருச்சிற்றம்பலத்தையும் நான் ஒரு படமாக பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் விரிவாக அத பத்தி பேசுவோம். இதுல இன்னொரு ஒரு வேல்யூ என்ன அப்டின்னா, இந்த உறவ வந்து மையப்படுத்தி எழுதியிருக்காங்க கதைய. 2வது இத ப்ளே பண்ற ஆக்டர்ஸ் பார்த்தோம்னா, ஒரு கன்வென்ஷனல் ஹீரோவாக பல படங்கள்ல மாஸ் காட்சிகள்ல நடிக்கக்கூடிய ஒரு தனுஷும், இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஆக பல படங்கள்ல நடிக்கக்கூடிய நித்யா மேனனும் இந்த ஒரு 2 கேரக்டர்ஸும் ப்ளே பண்றாங்க. தனுஷ் வந்து இந்த படத்துல திருச்சிற்றம்பலம், அவர பழம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுவாங்க. நித்யா மேனன் இந்த படத்துல சோபனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு டைனமிக் பல நுவான்சஸ் நான் ரசிச்சேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஒரு டைனமிக் என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து இந்த உறவு வழியா அதான் நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ, நான் ஹாலிவுட்லலாம் நடிச்சிருக்கேன். இந்த ஒவ்வொரு காட்சியிலயுமே நான் தனியா தெரியணும், நான் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரஷர் அவர் போட்டதாகவே நமக்கு தெரியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நட்பு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து நல்ல ஆழமான ஒரு உறவாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா, நமக்கு சோபனா அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறதும் நமக்கு புரிய வருது. இன் எ வே தனுஷ் ப்ளே பண்ற அந்த கேரக்டர் திருச்சிற்றம்பலமா நம்ம ஓரளவுக்கு விஐபி ரகுவரன் மாதிரியே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான பல காரணங்கள் உண்டு. ஒண்ணு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து எப்பிட்றா நமக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கிறது அப்படிங்கிற அதே போராட்டத்தில தான் இவர் இருக்காரு. இன்னொன்னு இவரும் கொஞ்சம் என்னதான் உடல் ரீதியாக ஒரு ஒரு ஆண், ஒரு மேனாக மாறியிருந்தாலும், இன்னமும் அவருக்குள்ள அந்த குழந்தை தான் இருக்கு. அத வந்து அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு ஃபேமஸ் லைன் வரும். ஜான் ஸ்னோ கிட்ட சொல்லுவாங்க. "கில் த பாய் அண்ட் பிகம் அ மேன்" அப்படிங்கிற மாதிரி. இன் அ சென்ஸ் இவரும் அந்த ஒரு ஜர்னில இருப்பதாகத்தான் நம்ம பார்க்கலாம். 2 படங்கள்லயும் சரி. ஒன் மோர் திங் இஸ் 2 பேருக்குமே அந்த அப்பா, பையன் உறவு கொஞ்சம் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு உறவாக இருக்கும். இன்னொன்னும் சொல்லப்போனா, ஒரு தாய் சார்ந்த ஒரு ஒரு சோகம் அந்த படத்திலயும் நடக்கும். இந்த படத்திலயும் அந்த மாதிரி ஒரு சோகம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு அத பத்தி யோசிக்கலாம். ஏன் இந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு படத்தையே பல பேர் வந்து அடிக்கடி நீங்க கூட யோசிக்கலாம். என்னடா எல்லாருமே இந்த படத்த விஐபி, விஐபின்னு சொல்றாங்களே அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன? நானும் அத தான் பார்க்குறேன். ஒரு சில சிமிலாரிட்டீஸ் இருப்பதாக தான் பார்க்குறேன். எனக்கு விஐபில ரொம்ப புடிச்ச காட்சிகள் எல்லாமே அந்த மாஸ் காட்சிகள் பெருசா கிடையாது. பஞ்ச் டயலாக் பேசுற காட்சிகள் கிடையாது. கேமரா பார்த்து ஸ்லோமோல நடந்து வர்றதாக இருக்கட்டும், இல்ல அமுல் பேபிய கிண்டல் பண்றதா இருக்கட்டும், அந்த காட்சிகள்லாம் இல்ல. நான் ரொம்ப ரசிச்சது ஐ திங்க் உங்கள்ல பல பேரும் அந்த மாரி தான் இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அந்த படத்துல வரக்கூடிய எமோஷனல் காட்சிகள் தான். அதாவது அவர் வந்து வீட்ல அவர் சந்திக்கக்கூடிய உறவுகள், அதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வர முயற்சி பண்றாரு. இல்ல நம்மள மாரி அவரும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். கீழ இருந்து மேல வர்ற ஒரு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஒவ்வொரு பக்கமும் தடங்கல்கள் சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு பையன். அப்படின்னும்போது, அதெல்லாமே அந்த படம் எப்படி டீல் பண்ணுச்சு? இன்னசென்ஸ் திருச்சிற்றம்பலமும் ஓரளவுக்கு அந்த பகுதிகள்ல மையப்படுத்தி வேற ஒரு கதைய சொல்லக்கூடிய ஒரு ஃபில்மாகவே நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த படத்துல ஆப்வியஸ்லி இது மறுபடியும் இந்த படத்துலயும் அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப ரசிச்சேன் அனிருத்தோடைய ஒரு சாங்ஸ் இந்த ஃபில்ம்ல. அதே அந்த படத்துல வர மாதிரி, அங்க ஒரு ஃபேமஸ் ஒரு மோனோலாக் வரும்ல. அவர் அப்படியே நான் சின்ன எப்படி கஷ்டப்பட்டு இன்ஜினியர் ஆன பிறகு இந்த வேலைய வந்தேன். உன் கஷ்டம் அதாவது உன் கூட இருக்கிற பிரச்சனையெல்லாம் இங்க தாண்டி வர வேண்டியிருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு நீளமான ஒரு காட்சி. பல பேர் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயுமே கேமரா அவருக்குள்ள அப்படியே முகத்துக்குள்ள ஜூம் ஆயிட்டு இருக்கும்போது, இந்த படத்துலயும் ஒரு பெரிய நீளமான ஒரு பொலம்பல்ல ஈடுபடுவாரு. அந்த படத்துல ஆஃப் கோர்ஸ் மிடில் கிளாஸ்ல இருந்து எப்படி முன்னேறுவது அப்படிங்கிற சார்ந்த ஒரு புலம்பலாக இருக்கும். இந்த படத்துல ஒரு ஒரு பொண்ணு கூட ஒரு டேட் வந்து அரேஞ்ச் பண்றதுக்குள்ள ஒரு மனுஷன் என்ன பாடுபடுறான்யா அப்படிங்கிற மாதிரி அத பத்தி ஒண்ணு பேசுவாரு. இன் அ சென்ஸ் விஐபி மாரி ஒரு படம் எடுக்கலாம்யா அப்படிங்கிறது தான் இவங்க முடிவாகவே இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு 2, 3 முக்கிய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நான் ரசிக்கக்கூடிய மாற்றங்களாக தான் பார்க்குறேன். 1 இந்த சண்டை காட்சிகள்லாம் அவாய்ட் பண்ணிரலாம். 2 நமக்கு ஒரு பெரிய வில்லன் வேணுமான்னு தேவையே கிடையாது. அத ஒதுக்கிரலாம். 3 எல்லாருமே அவங்களுக்குள்ள பார்த்துக்கிட்டு, எல்லாருமே அவங்க பெட்டர் பீப்பிளாக மாறுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன நம்ம கேப்சர் பண்ண ஒரு முயற்சி பண்ணலாம். அப்படின்றத வச்சு தான் திருச்சிற்றம்பலம் எடுக்கப்பட்டதாக எனக்கு தோணுது. ஐ திங்க் அதனால தான் அந்த ஆடியோ லான்ச்ல கூட தனுஷ் பேசியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். மாஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்லோமோல நடந்து வர்றது மாஸ் கிடையாது. ஒரு எமோஷன் சார்ந்தது தான் ஒரு மாஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் அத பத்தி பேசியிருப்பாரு. ஏன் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த படம் அந்த மாதிரி காட்சிகள தான் மாஸாக முன்னாடி வைக்குது.
லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கிய காட்சியில் வந்து பழம் அப்படிங்கிற இந்த கேரக்டர் அவருடைய அப்பா பிரகாஷ் ராஜ் ப்ளே பண்ணுற அப்பா வந்து விழுந்து கிடப்பாரு. அவரை எழுப்பணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க. அப்படின்னும்பொழுது நம்ம அந்த மியூசிக்கை கவனித்தோம், அனிருத்தோட மியூசிக் கவனித்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒருத்தன் வந்து ரொம்ப நாள் ஒரு ஒரு அந்த பாஷா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு பயத்திலேயே இருக்கிறவன் திரும்பி அடிக்கிறான்டா அப்படின்றதுக்கு எந்த மாதிரியான ஒரு மியூசிக் நம்ம பார்ப்போம் நம்ம படங்களில், ஒரு ஒரு மாசான ஒரு ஹீரோயிக் மியூசிக், அந்த மாதிரி மியூசிக்கை இந்த எமோஷனல் மூமெண்ட்டுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அதன் வழியாகவே ரொம்ப சுலபமாக நமக்கு தெரியுது. இந்த படத்தில் மாஸ் எல்லாமே ஒருத்தன் வந்து எப்படி தன்னுடைய ஒரு 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 இஷ்யூஸை தாண்டி வரான் அப்படிங்கிறதுல இந்த படத்தினுடைய ஃபைட்டிங் அப்படின்னா அவனுக்குள்ளேயே நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டிங் இருக்குல்ல, இன்னர் டீமன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை அவன் அடிச்சு நொறுக்கி எப்படி வரான் அந்த மாதிரி. அண்ட் இது எல்லாமே ரொம்ப ஆழமான மூமெண்ட்ஸாகவே நான் பார்த்தேன் அந்த ஃபிலிம். இந்த படத்தை பற்றி பெருமையாக பேசும்பொழுது எப்படி நான் நித்யா மேனன் பற்றி பேசாமல் இருக்கிறது, அவங்க ப்ளே பண்ண சோபனா கேரக்டர் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். இந்த படத்தினுடைய ஒரு ஒரு ஆக்சிஜன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க ஒரு முக்கியமான ஒரு ஒரு கேரக்டராக பார்க்குறேன். இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு கேரக்டராகவே நான் பார்க்குறேன். அவங்க டயலாக் டெலிவரி ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இயல்பாக நம்ம யூஸ்வலாக ஹீரோயின்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரி நடிகர்கள் வந்து இந்த மாதிரி நாம் பெருசாக நம்ம கவனிக்க மாட்டோம் இவ்வளோ யதார்த்தமாக. அவங்க அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பல நேரங்களில் ரொம்ப இன்ஹிபிஷனே இல்லாமல் அவங்க அப்படியே தலையை சாய்ச்சி அப்படி சிரிக்கும் பொழுது ரொம்ப இன்ஃபெக்ஷியஸான ஒரு லாஃப்டராகவே நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் 1-2 இடத்துல இவ்வளோ சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு அந்த காட்சியை பற்றி யோசிக்கும் பொழுது. பட் இருந்தாலும் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற விதம் பார்க்கும்போது அது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு தெரியல. டக்குன்னு 2-3 காட்சிகள் மைண்டுக்கு வருது, 2-3 இமேஜஸ் ஞாபகத்துக்கு வருது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நினைக்கும் பொழுது. மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குது. அந்த ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டினுடைய ஒரு கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், அது ஒரு காட்சியிலேருந்து எப்படி அது பாட்டாக மாறுது அப்படிங்கிற அந்த ஒரு செக்வே, அந்த ஒரு ட்ரான்சிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு பாட்டில் தனுஷ் வந்து வேற ஒரு ஹீரோயினோட அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்பொழுது இவங்க பின்னாடியிலேருந்து அதை பார்த்துக்கிட்டே கொடுக்கக்கூடிய ஒரு பாசமான ஒரு சின்ன சிரிப்பாக இருக்கட்டும், இல்லை இவங்க பலமுறை வந்து போடா போடி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை அவங்க எவ்வளோ கேஷுவலாக ஆல்மோஸ்ட் ரொம்ப என்டியரிங்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே அது பல பேரை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ சராசரியாக அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பழம்கிட்ட அவருடைய வாழ்க்கையை பொறுத்து ஒரு சீரியஸான அட்வைஸ் கொடுக்கும்பொழுதும் அவங்க பாட்டுக்கு பிஸியாக அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப கேஷுவலாக அந்த காட்சிகள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கேரக்டர் சோபனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்க்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காதா அப்படின்ட்டு எல்லா ஆண்களையுமே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே நான் அதை பார்க்குறேன். இந்த திருச்சிற்றம்பலம் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் வீட்டில் 3 ஆண்கள் இருப்பாங்க. அவங்க அப்பா பிரகாஷ் ராஜ், அவருடைய தாத்தாவாக பாரதி ராஜா. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுவேன். அதையும் நான் ரசித்தேன். அதற்கு முன்னே நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு 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 அம்மா இல்லை, ஒரு தங்கச்சி இல்லை அப்படின்னும்பொழுது அந்த ஒரு அவர் வாழ்க்கையில் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஹோல்ஸ், அதை வந்து ரொப்பற ஒரு பெண்ணாகவே நான் பார்க்குறேன். நித்யா மேனன் ப்ளே பண்ணுற சோபனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நிறைய காட்சிகள் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு தாயாகவும் சரி, ஆல்மோஸ்ட் ஒரு தங்கச்சியாகவும் இவர் அரவணைக்கிற விதமாக இருக்கட்டும், இவருக்கு அட்வைஸ் கொடுக்குற ஒரு விதமாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப கேஷுவலாக இவரை டிஸ்மிஸ் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் ஒரு நண்பரையும் ஒரு வெறும் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் தாண்டி அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பராகவே நான் பார்க்குறேன். அது ஒரு முக்கிய காட்சியை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அவருடைய அப்பா பிரகாஷ் ராஜ் ஒரு இடத்துல இவர் அடிச்சிருக்கும்போது அவங்க எப்படி உரிமை எடுத்துக்கிட்டு அங்கே போய் பிரகாஷ் ராஜ் கூட பேசுகிறாங்க, டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சீன் அதை வெளிப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தும் இந்த 2 கேரக்டர்ஸ் திருச்சிற்றம்பலம் மற்றும் சோபனா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டைனமிக்ஸை நான் கொஞ்சம் கூட ரொமான்டிக்காக பார்க்கல. இந்த படம் பூராக ஆரம்பத்திலேருந்து சுமார் கடைசி வரைக்கும் எனக்கு வந்து இந்த உறவு வந்து ரொம்ப பிளட்டானிக்கான ஒரு உறவாகத்தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் போக 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 என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தது ஒன்று தான், தயவு செய்து இந்த ஒரு அழகான உறவை ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு சுலபமான லேபிள் போட்டு அதுக்குள்ளே தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்ற ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு எனக்கு. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல பாரதி ராஜா ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவார், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வழியாக அஃபெக்ட் ஆகாத ஒரு ஆண் பெண் உறவு நம்ம பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ அதனால தான் எனக்கு இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். அதாவது நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒரு நட்பு வந்து காதலாக மாறக்கூடாதா, ஒரு காதல் நட்பாக மாறக்கூடாதா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லையா, அதெல்லாமே நடக்குது. பட் நான் இந்த ஸ்பெசிஃபிக் உறவை பற்றி மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது நித்யா மேனன் ப்ளே பண்ணுற இந்த சோபனா பழம் உறவு, இவங்களுடைய உறவு வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு அக்கா தம்பி அந்த மாதிரியான ஒரு வைப் தான் நமக்கு வருதே ஒழிய அவங்களுக்குள்ள லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சோபனாவுடைய ஆரம்பத்திலேருந்து அவங்க பிஹேவியரில் எந்த இடத்துலையுமே நமக்கு அவங்க இவர் மேலே ஒரு ஒரு பிளட்டானிக் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் நமக்கு பெருசாக கிடைக்காததாக பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால்
அதுக்கான ஒரு ரீசனும் பெருசாக இல்லாததாக தான் நான் பார்க்குறேன். அதாவது எனக்கு டக்குன்னு யோசிச்சா, பழம்க்கு இவங்க மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு அப்டின்னா, அந்த ஈர்ப்புக்கான பல காரணங்கள் உண்டு. அவங்களுக்கு என்ன ஈர்ப்பு அப்டின்னா, நம்ம தம்பி பையன் இவன நம்ம எப்படியாவது வளர்த்து விடணும். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். வீட்ல பொண்ணெல்லாம் இல்லாம நம்ம தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்டிங்கிற ஒரு உறவாகத்தான் நான் பார்த்தேன். இன்னொரு முக்கிய உறவு நான் சொல்லியிருந்தேன் இந்த படத்துல. அனதர் பேக்போன் அப்டின்ற மாரி நம்ம பார்க்கலாம்னு நெனைக்கிறேன் அந்த ஃபிலிம்க்கு. பழம்க்கும் அவருடைய தாத்தாவாக நடிச்சிருக்கக்கூடிய பாரதிராஜா. அவர் பேரும் திருச்சிற்றம்பலம் தான். அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்குள்ள கான்ஸ்டன்ட்டாக அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பேச்சு தான் ஓடும். ஐயோ! தாத்தா அப்படிங்கிற ஒரு மரியாதையில அப்படியே பயந்து பேசக்கூடிய ஒரு பேச்சு கிடையாது. அந்த ஒரு நட்பு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நட்பாக இருந்துச்சு. அந்த ஒரு இரவரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, லைக் பேசும்பொழுது மரியாதையோட பேசு, மரியாதையோட பேசு. நம்ம குடும்பங்கள்லாம் பயமுறுத்தி பயமுறுத்தி வளர்ப்பாங்கல்ல நம்ம எல்லாரையுமே. மரியாதை அப்படிங்கிறது வெறும் நம்ம உபயோகிக்கிற வார்த்தையில மட்டும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்ளோ க்ளோஸான உறவுகள் கிட்ட அப்படிங்கிறது இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுது அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நண்பர்கள் சோபனாவும் பழமும் மாத்தி மாத்தி நாயே பேயன்னு பேசிக்கிறதாக இருக்கட்டும், இல்ல ஷோபனா ஃபார் எக்ஸாம்பிள் இவருடைய தாத்தாவாக இருந்தாலும் யோ வாயா போயா அப்படின்ட்டு பேசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியான காட்சிகளாக பார்த்தேன். இன்ஃபேக்ட் இதில் சீனியர் திருச்சிற்றம்பலம், அதாவது பாரதி ராஜா ப்ளே பண்ணுற கேரக்டருக்கும் ஒரு பர்பஸ் இருப்பதாகவே நான் பார்க்குறேன். என்னத்தான் அவர் வந்து ஒரு வீட்டில் வயசானவங்க அப்படின்னாலே ஜென்ரலாக பேர்டனாக பார்க்கப்படுறாங்க இல்லையா வீட்டில் அப்படின்னும் பொழுது, அவர் அதையும் தாண்டி தன்னை நான் எப்படியாவது ஒரு உபயோகமாக இருக்கணும் இந்த வீட்டுக்கு, ஏதாவது ஒன்று நான் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் சகுனி மாமா மாதிரி சைடில் இருந்து அவர் சில ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுக்கிட்டு அவருக்கு ஒரு பர்பஸ் இருப்பதாக நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இந்த படத்தினுடைய பல அழகான டயலாக்ஸில் ஒரு முக்கியமான மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு அழகான ஒரு டயலாக் வந்து பாரதி ராஜாவுக்கு தான் கிடைக்குது. டேய் பாரமாக இருக்கிறதுலையும் ஒரு சின்ன சோகம் இருக்குடா, அது வந்து நீ வயசாகும்போது தான் புரிஞ்சுப்ப அப்படிங்கிற ரொம்ப ஒரு அழகான ஒரு டயலாக் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் இந்த முதியோர்கள் மேலே ஒரு சின்ன அக்கறை இருக்குல்ல இந்த படத்துக்கு. அதை பற்றி யோசிக்கும்பொழுது எனக்கு டக்குன்னு தனுஷோடைய டைரக்டோரியலும் ஞாபகம் வந்துச்சு, அதாவது பவர் பாண்டி. அந்த படமும் ஒரு வயசானவங்களுக்கு நம்ம குடும்பங்களில் அவங்களுடைய இடம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் இவர் மட்டும் இல்லை, இன்னும் தனுஷுடைய இன்னொரு ஒரு தாத்தா பாட்டியும் இருக்காங்க. அவங்க மேலேயும் இந்த படம் கொஞ்சம் பாசம் தெரிவித்ததாகத்தான் நான் பார்க்குறேன். என்ன ஒரு சின்ன புறம்பல் எனக்கு அப்படின்னா என்னன்னா, இந்த வயசானவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க சொன்னாலே எல்லாமே சரி அப்படிங்கிற இந்த ஒரு முன் வைப்பாங்க இல்லையா நம்ம குடும்பங்கள்லாம். எனக்கு என்றைக்குமே அதில் பெருசாக ஈடுபாடு இருந்ததாக இல்லை. ஏன் அவங்களும் ஒரு சராசரி மக்கள் தான், அவங்களும் தப்பெல்லாம் செய்யலாம், அவங்களும் தப்பான அட்வைஸ் கொடுக்கலாம். ஒரு வயசாயிருச்சு அப்படின்னா அவங்க எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஆக மாட்டாங்க, அவங்களும் அவங்க தப்பை உணரலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அதை பற்றி யோசிக்கும்பொழுது இந்த படம் வந்து அதை பெருசாக முன் வைக்காமல் இளைஞர்களுக்கு என்ன தெரியும், வயசானவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், அவங்களுக்கு அவங்க பார்க்காதது, அவங்க சொன்னாலே அதில் ஒரு ஒரு உண்மை இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை முன் வைக்குது. அது எந்த அளவுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு ஒரு ஃபிலாசபி அப்படின்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் மற்றும் தனுஷுடைய உறவும் ரொம்ப உடஞ்ச ஒரு உறவுன்னு சொல்லியிருந்தேன், ஒரு அப்பா பையன் உறவு. இந்த உறவை வந்து ரொம்ப ஆழமான ஒரு உறவாக இவங்க அனலைஸ் பண்ணதாக நான் பார்க்கல. ரொம்ப சுலபமான சொல்யூஷன்ஸ் தான் இந்த உறவுக்கு கொடுக்கப்படுவதாகத்தான் எனக்கு பெருசாக தெரியுது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு ட்ராமா இருக்கும்பொழுது ரொம்ப சுலபமான ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, இவங்க பேசி 5 வருஷம் ஆகுதுரா, இவங்க பேசி 10 வருஷம் ஆகுதுரா அப்படின்னு நம்ம சினிமாவில் தான் அடிக்கடி நம்ம அதை பார்ப்போம்னு நினைக்கிறேன். நிஜத்தில் ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், பட் இருந்தும் அவங்களுக்கு அடியில் அன்ரிசால்வ்டு இஷ்யூ இருந்ததுன்னா இன்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், அதை அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். பட் நம்ம படங்களில் கொஞ்சம் ரொம்ப சுலபமாக அவங்க பேசி 15 வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்குமா அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ராஜுக்கு ஒரு சின்ன உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போதும் அது ஆல்மோஸ்ட் டக்குன்னு அது சரியாகுது. அது சரியாகும் பொழுது நமக்கு வர வேண்டிய கத்தார்சிஸ், அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்பட்டு வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியாக அது இருக்கணும்ல, அது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஃபார் தீஸ் ரீசன்ஸ். இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு டக்குன்னு ஒரு பாசிங் லைன் ஒன்று சொல்லுவார் தனுஷ், எனக்கு அதுலேயும் பெரிய உடன்பாடு இல்லை. என்ன அப்படின்னா, அடி வாங்குவார் அப்பா கிட்ட, அப்பா அந்த ஆள் வந்து என்னை அடித்தாதான் கெத்து அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்னீக்கி ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி நடக்கும் அதுக்கு. இந்த கேரக்டர் மேபி அப்படி ஃபீல் பண்ணுறாரோ என்னவோ, அது தட்ஸ் ஃபைன், கேரக்டர்ஸ் கேன் பி ஃப்ளாட். பட் இருந்தும் இந்த படம் தன்னுடைய நிலையை வந்து அந்த இடத்துல பெருசாக தெளிவுபடுத்தாததாகத்தான் நான் பார்க்குறேன். என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, திருச்சிற்றம்பலமில் ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு கெட்டவன், ஒரு பெரிய வில்லன் இதில் இல்லை அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ரொம்ப ரசித்தேன். தேங்க் காட் ஃபார் தேட். இந்த ஃபிலிமில் ஒரு சின்ன ஒரு கெட்டவன் வரான், வெளியிலேருந்து தான் வரான், ஒரு சின்ன எதிரியாக அவன் இருக்கான். பட் இருந்தும் அவன் ஒரு பெரிய வில்லன்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவன் கூட ஒரு நடக்கக்கூடிய, அவன் கூட நிறைய சண்டை காட்சிகள்லாம் வச்சு ஒரு மாசம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம் இந்த படத்துக்கு கிடையாது. ஒரு சின்ன சண்டை காட்சி வரும்பொழுது கூட
நான் ரொம்ப ரசிச்சது வந்து, இவர் வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு சண்டை வல்லுனராகலாம் சண்டை போட மாட்டாரு தனுஷ் இந்த ஃபிலிம்ல. ஆல்மோஸ்ட் இவன் யாரையுமே இவன் அடிச்சதே கிடையாதுடா அப்படிங்கிற மாரி சும்மா கைய அப்படியே அப்படியே வீசிக்கிட்டு இருப்பாரு. அது ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. இன்னும் அதிலயும் 1, 2 சின்ன இஷ்யூஸ் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, பழமுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவே நான் பார்க்குறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல பழம்க்கு ஒரு ட்ராமா இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ரோடு ஆக்சிடென்ட் காரணமாக அவருக்கு சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. பட் அவருடைய இஷ்யூஸ் என்னவாக இருக்கு அப்படின்னா, யாரையும் இவருக்கு வயலன்ஸ்னா பயம் அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போற ஒரு காட்சி ஒண்ணு வருது. அதுல அவருக்கு பெருசா தயக்கமோ, பயமோ பெருசாக இல்ல. ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டாருன்னு சொல்றாங்க. பட் இருந்தும் ஒரு ரோட்ல பயணிக்கிற ஒரு வேலையவே அவர் தேர்ந்தெடுத்து கான்ஸ்டன்ட்டாக ரோட்ல பைக் ஓட்டுறது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு சாய்ஸாகவே நான் பார்த்தேன். ஏன்னா இது ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் தான். இந்த ஒரு ஃபிலிம்ல வந்து ஆண்மை அப்படிங்கிறது ஒரு அக்ரெசிவா, மெனசிங்கா அப்படியே கடுகடுன்னு மூஞ்சி வச்சு புல்லட் ஓட்டுறதா? இல்ல சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டு எல்லாரோடையுமே பாசமாக ஒரு ஒரு மன்னிப்புத்தன்மையுடன், ஒரு ஒரு கைண்ட்னஸுடன் இருப்பதா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த படத்துக்கே பதில் தெரியும். பட் இருந்தும் எதுக்கு அத கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு மாஸ் காட்சின்னு அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நினைக்கிறேன். இந்த படத்துல சந்தோஷ் நாராயணன் பாடின தேன்மொழி பூங்கொடி அப்படிங்கிற ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்காகத்தான் நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட வை திஸ் கொலவெரி அப்படிங்கிற மாரி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சது திருச்சிற்றம்பலம்ல என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப கன்வென்ஷனலாக தனுஷ்க்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் நடந்துச்சு. நடந்த உடனே அவர் அப்படியே அனத்திக்கிட்டு இருக்காரு ஒரு ஓரத்துல இந்த பாட்டு போட்டுக்கிட்டு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு யூட்டிலிட்டி இருக்காது இந்த பாட்டுக்கு. ஏன் இந்த இந்த படத்துக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப ரசிக்கிற ஒரு 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 ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் இறங்கி முழுசா அப்படியே மெலோ ட்ராமால இறங்கி அப்படியே ஒப்பாரி வச்சு அழுது, கிழுது ஓவரா எமோஷன மில்க் பண்ற ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது எல்லாமே அது பெருசாக பண்ணாது. இன்ஃபேக்ட் ரொம்ப அவர் சோகமாக இருக்கும்போது கூட, சோபனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர்கிட்ட வந்து அவருடைய ஒரு வேல்யூ என்ன அப்படின்ட்டு அவர உணர வச்சுட்டு, உணர வச்ச உடனே நான் சும்மா தான் சொன்னேன், ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதன்னு. அது கூட அவங்க டக்குனு லைட்டா சொல்லுவாங்க. தனுஷ் ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பாரு. அந்த ஒரு சின்ன சிரிப்பிலேயே அவருக்கு தெரியும் எது உண்மை, எது பொய் அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான சட்டிலான காட்சிகளாக நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இந்த சட்டில்ட்டி இருக்கக்கூடிய இந்த படம், அதனால தான் எனக்கு புரியல. ஏன் இது டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் சில முடிவுகள் எடுத்தது? ஏன் இது டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் அந்த ஒரு ஃபைனல் ஆக்ட்ல ஆல்மோஸ்ட் மொத்தமாக ஒரு முழு மெலோ ட்ராமாக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு என்னதான் நான் மேல அப்படி ஃப்ளோட் பண்ணாலும், இந்த படம் பெரும்பாலாக ரொம்ப ஆழமான ஒரு படமாகவே நமக்கு தெரியுது. பட் எப்போ இது வந்து நான் ரொம்ப பயங்கர ஆழமா எமோஷனலா இறங்குறேன் அப்படின்னு தெரியுதோ, அப்போ தான் எனக்கு இது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான ஒரு படமாக மாறியதாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு ஐ மீன் ஐ டோன்ட் வான்ட் டு ஸ்பாயில் திங்ஸ் ஃபார் யூ. பட் லேட் ரிவ்யூ பொறுத்தவரைக்கும் நான் இன்னைக்குமே சொல்ற ஒரு விஷயம், படம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னும் ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான். ஸோ எனிவே இந்த படத்தினுடைய இந்த ரிவ்யூவை முடிக்கணும் அப்படின்னா, எப்படி முடிக்கலாம்? நான் இந்த படத்தினுடைய ரிவ்யூவ எப்படி ஆரம்பிச்சேனோ, அப்படியே முடிப்போம். ஆண், பெண் நட்பு. இந்த ஒரு உறவ நம்ம படங்கள் பெருசாக காமிக்காததா தான் நான் பார்க்குறேன். ஸோ எனிவே இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் திருச்சிற்றம்பலம். நிறைய ரசிச்சேன் இந்த ஃபிலிமில. சில பிரச்சனைகள் என்னன்றதை உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ரசித்த விஷயங்களோ, இல்லை நீங்கள் கிரிட்டிக்கலாக பார்த்த ஒரு விஷயங்களோ இருந்தால் தயவுசெய்து காமெண்ட்ஸில் விடுங்க. கண்டிப்பாக நான் படிப்பேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.